நான் இல்ல, நீ சொல்லணும் தான். புரியவே இல்லையா உங்களுக்கு? தண்ணி குடிச்சா பாட்டில க்ளோஸ் பண்ண தெரியாதா? உள்ள ஏதாச்சும் விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? அதோட சேர்த்து குடிப்பீங்களா என்ன? அது நாம மட்டும் தண்ணி குடிச்சா போதுமாங்க, பூச்சி புழு எல்லாம் தண்ணி குடிக்கணும்ல, அதுக்காக தாங்க திறந்து வச்சேன். பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. உங்களுக்கு ஆபீஸ் எப்படி நீ போச்சு? அது என்ன பல்லவா கேக்குற? எனக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏங்க உங்களுக்கு டீ ஏதாவது வேணுமா? ஏன் போட்டு தர போறீங்களா? இல்லங்க, டீ போட்டா எனக்கும் சேர்த்து போட சொல்லலாமேன்னு பார்த்தேன். எனக்கு வேற வேலை இல்ல. வேலை பார்த்துட்டு நானே டயர்டா வந்திருக்கேன். உங்களுக்கு டீ வேற போடணுமா? நீ அண்ணனை விடுங்க. நீ ஆபீஸ்ல ஏதோ நடந்ததுன்னு சொன்னீங்களோ? இன்னைக்கு என்கிட்ட ஒரு சின்ன ஆபீஸ்க்கு டிசைன் கேட்டாங்க பல்லவா. அதை நான் சூப்பரா பண்ணி கொடுத்தேன். எல்லாரும் என்ன பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க தெரியுமா? ஏங்க சூப்பருங்க. அண்ணி கலக்குறீங்களே. அப்புறம் என் பாஸ் ராகவ் இருக்காருல்ல, ஆமா. அவர் என்ன காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்டாரு தெரியுமா? நல்லா ஒர்க் பண்ணதுக்கு அது எனக்கு ட்ரீட்டா. அவன் சரியான வழிஞ்சாங்க. பின்ன என்னங்க, உங்களுக்கு நல்லா வேலை செய்ய தெரியுது, அதனால உங்களுக்கு நம்பி வேலை கொடுக்குறாங்க. அதுக்காக காஃபி குடிக்க கூப்பிட்டான உடனே? காஃபி குடிக்க தானே கூப்பிட்டாரு. அதுக்கே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது? அவங்க கிட்ட வழிகிறாங்க, அத பார்த்தாலே தெரியல உங்களுக்கு. இப்ப எதுக்கு அவரை திட்டுறீங்க? அவனை திட்டினா உங்களுக்கு எங்க கோவம் வருது? அவர் என் பாஸ். காஃபி குடிக்க கூப்பிட்டா உடனே அவர் என்ன பார்த்து வழிறாருன்னு அர்த்தமா? எங்கேயாச்சும் வேலை செஞ்சு பழக்கம் இருக்கணும். கார்ப்பரேட் கல்ச்சர் எல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அதான் நீ அண்ணன் வண்டியில ஆம்பளைங்க ஏறினா அமைதியா வரும். இதே பொண்ணுங்க ஏறிட்டா பர்ஃபார்மன்ஸ பாக்கணுமே. ஐயோ, இதை தவிர அண்ணனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. நீ கார்ப்பரேட் கல்ச்சர் எல்லாம் தெரியவா போகுது? பெரிய கார்ப்பரேட் கல்ச்சர். 4 டேபிள் சேர்லாம் போட்டு உட்காந்துட்டா உடனே அது கார்ப்பரேட் ஆபீஸ்.